ஹாய் வணக்கம் ஒருவேளை காண்டீபன் வியூஸ் என்ற எமது யூடியூப் சேனல் ஊடாக இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய தினம் எமது விவசாய தோட்டத்திலே கச்சான் போட்டிருக்கிறோம். கச்சான் முதல்ல ஒரு பாத்தியில கச்சான் போட்டதை உங்களுக்கு தெரியப்படுத்தி காட்டியிருப்பேன். அதே மாதிரி இன்னொரு பகுதியில கச்சான் போட்டிருக்கிறேன். அதைத்தான் நீங்க தற்போது பார்வையிட போறீர்கள். கச்சான் எப்படி நடுயினம், எப்படி அந்த எப்படி எப்படி அளவில போடுறோம், மற்ற அந்த பொம்மைகள் எப்படி அந்த காத்தை கிளைக்கிறதுக்காண்டி எப்படி செய்யறோம், மிஷின் ரைக்கிறது, தண்ணி வாரது, தண்ணி கட்டுறது, எல்லா இதையும் உங்களுக்கு தற்போது காட்ட போறோம். நீங்களும் இந்த விவசாயத்தை பார்ட் டைமா செய்யணும். அப்படி செய்தாதான் நாங்களும் எல்லாரும் இந்த வேலையை போயிட்டு வந்து இது ஒரு பார்ட் டைமா தோட்டத்தை செய்யும் போது விவசாயத்தால விவசாயம் செய்தாதான் ஒரு எல்லாரும் நாங்கள் நினைச்ச மாதிரி சாதிக்கலாம். நினைச்ச மாதிரி சாப்பாடுகள் நாங்கள் எங்கட ஒரு மருந்துகள் இல்லாமல் இயற்கையான முறையிலேயே எங்கட உணவுகளை நாங்கள் தயாரித்து எங்களுக்கே நாங்கள் உணவு உட்கொள்ள முடியும். மரக்கறிகளெல்லாம் நாங்கள் மருந்துகளை பயன்படுத்தாமல் இயற்கையான முறையிலேயே அந்த கூட்டேறு அதுகள் போட்டு பசலைகள் போட்டு இறைச்சி கொஞ்சம் நாங்கள் இயற்கையான முறையிலே நஞ்சற்ற உணவுகளை நாங்கள் உட்கொள்ள முடியும். அப்படி நாங்கள் தோட்டத்தை தான் செய்ய போறோம். இப்போ கச்சான் போட்டிருக்கோம். கச்சான் போட்ட பகுதியை தான் பார்க்குறீங்க. அந்த பின்னுக்கு எல்லாம் கச்சான் போட்டிருக்கிறோம். கச்சான் போட்டு இஞ்சால சின்ன பகுதியில இஞ்சால சின்ன பகுதி விட்டு இருக்கிறோம். அதுக்குள்ள கத்தரி கண்டு நட போறோம். அதெல்லாம் உங்களுக்கு காட்டுவேன். அந்த கத்தரி கண்டு நடுகிற அதுகள் எல்லாம் காட்டுவேன். நான் இதுகளை காட்டுறேன்ட்டு நீங்கள் புறணைக்க கூடாது. நீங்களும் விவசாயம் செய்யணுமன்றதுக்காண்டி தான் நான் இந்த காணொலியை பதிவிடுறேன். விவசாயம் செய்வதால் எமது உற்பத்தியை, எமக்கு வேண்டிய உற்பத்தியை நாங்களே பெற்றுக்கொள்ளலாம். அது தொடர்பான காணொலியை பார்வையிடுவோம் பாருங்கள். இப்போ பாருங்க, டிராக்டர் வந்து உழுது கொண்டு இருக்குது. நாங்கள் அந்த ரொட்டை வில்லரெல்லாம் உழுவுறோம். முதல் கிளப்பியால் உழுது போட்டு ரொட்டை வில்லரால் உழுது கொண்டு இருக்கிறோம் பாருங்க. உழுவைக்கு அந்த காகங்கள், அந்த புழுகள், பூச்சிகளை பிடிச்சி சாப்பிட்றதுக்காண்டி சாப்பிடினோம். இஞ்சால பாருங்க, நாங்கள் அந்த ஒரு பாத்தியாக போட்டு கொண்டிருக்கிறோம். பாத்தியாக போட்டுட்டு இப்போ தட்டி பெறவுறோம் பாருங்க. தட்டி பெறவினா தான் தண்ணியல் இல்லாடம் ஓடி ஓடுறதுக்காண்டி தட்டி பெறவினா தான் தண்ணியல் இல்லாடம் பிறவி பாயும். அதுக்காண்டி இப்போ தட்டி பிறவி கொண்டிருக்கிறோம் பாருங்க. மண்ணில் நல்ல உளிர் பதமாக நல்ல வெயில் தானே, இப்போ நல்ல தண்ணி பாயும். ஊர் முதல் ரைப்பு கொஞ்சம் தண்ணி நல்லா இழுக்கும். இப்போ அதை தான் பார்க்குறீங்க. இப்போ நான் ரச்சி கொண்டிருக்கிறேன். இறைச்சி திறந்து விட்டுட்டு இஞ்சால தட்டி பிறவி கொண்டிருக்கிறேன். இஞ்சால வேணுங்க ஒவ்வொரு பாத்தியில் இப்படி கையால் முதல் தடியால் கட்டி தான் போடுறேன். இப்போ தட்டி கோடு கறி போடுறோம். இப்போ வேறுங்க ஆக்கள் போட்டு கொண்டிருக்கணும். போட்டு கொண்டு இருக்கிற ஆக்கள் எனக்கு போட்டு அப்படியே மூடி விடணும். மூடி விடணும். நாங்கள் செய்த தோட்டத்துக்கு இந்த பாருங்க, இதுதான் தோட்டம். தோட்டத்துக்கு அங்கால இன்னொரு தோட்டம் ஒன்று செய்கிற பாருங்க. மிஷின் ரக்கி கொண்டு வருது. மிஷின் ரக்கிது. மிஷின் ரக்கி கொண்டு இருக்குது. தண்ணி வந்து கொண்டு இருக்குது. தண்ணி வரைக்கும் நாங்கள் இஞ்சால இப்படி ஒரு வாய்க்கால் போய் இந்த தண்ணி பாயுது. இஞ்சாலையும் கச்சான் போட்டுருக்கோம் பாருங்க. கச்சான் போட்டுருக்கோம் பாருங்க. அந்த தண்ணி போய் கொண்டு இருக்குது பாருங்க. தண்ணி போய் கொண்டு இருக்குது. நாங்கள் இப்படி இந்த அஞ்சால கோயில் தண்ணி இருக்குங்கிற பிள்ளையார் கோயில் அதுக்கு பக்கத்துலாம் நாங்கள் இந்த தோட்டம் செய்கிறோம். கச்சான் செய்கிறோம். இஞ்சாலையெல்லாம் கச்சான் தான் தான் கச்சான் போட போகிறோம். போட்டு கொண்டு இருக்கிறோம். இஞ்சால வரங்க கச்சான் போட்டு நாங்கள் இதெல்லாம் கச்சான் போட்டு தண்ணி வாங்கி கொண்டு இருப்பேன். தண்ணி கட்டி கொண்டு இருக்கிறோம். அதான் பார்க்குறீங்க. இதில் வேறுங்க தண்ணி இப்போ பாத்தியில் பாஞ்சு கொண்டு இருக்குது. வேறுங்க தண்ணி போய் கொண்டு இருக்குது. பெரிய பெரிய பாத்தின்றதால கொஞ்சம் திறந்து விட்டுட்டு நாங்கள் இருந்து ஆறி இந்த தண்ணியை திறக்கலாம். இப்போ தண்ணி 2 பாத்தி கட்டிட்டேன்னு இப்போ தண்ணி திறந்து விட்டு தண்ணி பாஞ்சு கொண்டு இருக்கு. அந்த காகத்துக்கு நான் வச்சுக்கிட பாருங்க. காகத்துக்கு வைக்கப்பட்ட ஒரு இந்த பொம்மையை தான் பார்க்குறீங்க. வேறுங்க காகம் நெடுகளும் வந்து கச்சான பொறுக்குதோ அதுக்காண்டி நான் ஒரு ஆள் மாதிரி செய்திருக்கிறேன் பாருங்கண்ணா. கடியை கட்டி கீழே ஜீன்ஸ் மாதிரி மேலே ஷர்ட் மாதிரி சும்மா வச்சிருக்கேன். இந்த இதுக்குள்ள தான் நான் கச்சான் போட்டிருக்கேன் பாருங்கண்ணா. இந்த பகுதியில் தான் கச்சான் எல்லாம் போட்டு நடந்து கொண்டிருந்தது வேலையெல்லாம். நீங்கள் பார்க்குறது இஞ்சால மெச்ச பகுதி. 2 பகுதியில் கச்சான் போட்டிருக்கோம். இந்த அங்காளை ஒன்று போட்டிருக்கிறோம். அது குழாய் கிணறு.
அப்படி இஞ்சால வந்தோடனே இஞ்சாலையும் ஒரு பகுதியில் கச்சான் போட்டிருக்கிறோம். இஞ்சால வேற முழுக்க கச்சான் தான் போட்டு கிடக்குது. அதே மாதிரி தான் இதையும் கச்சான் அப்படி போட்டிருக்கிறோம். போட்டு இப்போ ரைச்சு நடந்து கொண்டிருக்குது. ரைப்பெல்லாம் முடிஞ்சு நல்ல மழை வந்து நல்ல மழை வந்ததில் ரைச்சாச்சு. எல்லாம் பெரிய பெரிய மூடாக தான் எல்லாம் போட்டுக்கிறோம். கச்சான பேர் இருந்தா பெரிய பெரிய நீளத்திலாம் கச்சான் போட்டிருக்கிறோம். அதில் எல்லாம் கட்டி பெரிய நீளத்திலாம் கச்சான் ஒவ்வொன்ற ஒரு வாத்தியாக போட்டு விடாது. பெரிய நீளத்தில் போட்டு விடாது. இதாண்டு சொன்னால் தண்ணி இறைக்கிறது எல்லாம் சுகமாக இருக்கும். மற்ற சின்ன பாத்தின்னு சொன்னால் தண்ணி உடைக்க பார்க்கும். அதால் இந்த கச்சானுகளுக்குள்ள தான் நாங்கள் நடுவில் உழக்க வேண்டி வரும். இது இப்படி அந்த பெரிய பெரிய பாத்தியால் விட்டதால் கொஞ்சம் உடைக்கு அந்த வாய்க்கால் உடைக்காது நல்ல மாதிரி கச்சானுகள் விளையும். பிறகு கச்சான் முளைக்கே பாருங்க, நான் உங்களை அந்த காணொலியும் எடுத்து போடுறேன். இப்போ அந்த காற்றுக்காண்டி நாங்கள் அந்த நூல்கள் எல்லாம் கட்டிக்கிறாங்க. இந்த ஒவ்வொரு இடத்துல நூல்கள் எல்லாம் கட்டிக்கிறாங்க. ஏன்னா நூல் கட்டினா தான் காகம் விழாது. அதுக்காண்டி நாங்கள் நூல்கள் கட்டி அந்த காகம் பெறாத மாதிரி கட்டிக்கிறாங்க. இந்த வேறு அதுதான் பார்க்குறீங்க. இந்த 2 பகுதியில் கச்சான் செய்திருக்கிறோம். அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. இது அங்காலே ஒரு கச்சான் அந்த பச்சை பசையனாண்டு இருக்குது, அது கச்சான். இது அந்த முதல் போட்ட கச்சான் உங்களுக்கு காணொளி மூலம் தெரியப்படுத்தியிருப்பேன். இந்த கச்சான் போட்டது பாத்தியல் போட்டு கச்சான் இந்த வந்ததை முளைச்சி வந்ததை உங்களுக்கு காணொளி மூலம் காட்டியிருப்பேன். அந்த கச்சானை தான் நீங்கள் தற்போது பார்க்குறீங்கள். இது முதல் போட்ட கச்சான், அதைத்தான் நீங்கள் தற்போது பார்வையிட்டு கொண்டிருக்கிறீர்கள். மிக அழகாக காட்சியளிக்கும், பச்சை பசேனென காட்சியளிக்கும். நான் முதல் போட்ட கச்சானை தான் நீங்கள் தற்போது பார்க்குறீங்கள். இரண்டாவதாக நாங்கள் இப்போ தான் போட்டு அந்த காணொளி உங்களுக்கு பார்க்க போடுறது, அந்த உழுவுறது, அவையில் தண்ணீர் நாங்கள் திறந்து விடுறது அதையெல்லாம் காணொளி மூலம் உங்களுக்கு தெரியப்படுத்தியிருந்தேன் நான். அந்த காணொளிகளை தான் நீங்கள் தற்போது பார்வையிட்டு இருப்பீர்கள். எங்களோட தோட்டத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இப்படி தான் நாங்கள் தோட்டம் செய்து கொண்டிருக்கிறோம். கச்சான் மரக்கறிகள் செய்து கொண்டிருக்கிறேன். அந்த காணொளியுடன் இத்துடன் நிறைவு செய்கிறோம். மீண்டும் ஒரு காணொளி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.